வணக்கம் மக்களே, நாம் இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்தில் போய் செஞ்ச சிக்கன் தம் பிரியாணி தாங்க. இங்கே நாங்கள் வீட்டிலையே செஞ்ச எண்ணெய், தயிர், அரைச்ச மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி தாங்க பிரியாணி செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். என்ன பண்ணுற? என்ன அது? இது வந்து கீரை சோறு செய்கிறோமா இன்னைக்கு? கீரை சோறு செய்யணும்னா ரசம் சோறு தான் செய்யணுமா? உவா சோறு செய்யறதில்ல. வேலை இருந்தாலும் இந்த இப்படி தான் சொல்ல மாட்டேங்கிறேன். வேலை தானே நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நீ செய்யறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக செய்யணும். அழகா பறிச்சு வைக்கிறேன் பத்தியா? இப்போது சுத்தமான நல்லெண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் 1 கிலோ சிக்கனுக்கு, அதாவது 1 கிலோ பிரியாணி நம்ம செய்கிறோன்னா அதுக்கு மினிமம் 400 to 500 தேவைப்படுங்க. கிலோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் முதல்ல நம்ம அரைச்ச பூண்டை சேர்த்துக்கிறோங்க. பூண்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது 1 கிலோவுக்கு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நாங்கள் 3 கிலோன்றதுனால ஒரு 10 பச்சை மிளகாவை சேர்த்துருவோங்க. அடுத்ததாக அரைச்ச இஞ்சியையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் அதே மாதிரி கிலோவுக்கு 200லேருந்து 300 கிராம் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி மல்லியும் சேர்த்துக்கிறோங்க. நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இங்கே நாங்கள் மிளகாத்தூளை அரைச்சி தாங்க சேர்த்துருக்கோம். அடுத்ததாக 3 கிலோ சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலாங்க. இந்த மசாலாவை நாங்கள் வீட்லேயே தாங்க அரைச்சோம். எப்படி செய்கிறன்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்ததாக சுத்தமான பசும் தயிரை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போயே ஏன் புளிகிறோன்னா அந்த சிக்கன்லேயும் வந்து இதோட புளிப்புத்தன்மை வரத்துக்காக தாங்க. அடுத்ததாக தேவையான அளவு தண்ணிங்க. நாங்கள் வந்து சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்குன்றதுனால 1 கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி அந்த அளவில் சேர்த்துருக்கோங்க. நீங்களும் அதே அளவுலேயே எடுத்துக்கோங்க. தம் போடும்போது எப்போவுமே 1க்கு 1.5 அந்த அளவில் தாங்க நம்ம வச்சுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம அரிசியை சேர்த்துடலாங்க. அரிசி ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நாம் தம் போட ஆரம்பிச்சிடலாங்க. வணக்கம். நம்ம வண்டி வந்துச்சு இன்னைக்கு கல் வைக்கிறதுக்கு. பார்த்துக்குங்க, தம் போடும்போது தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும்.
கொஞ்சமாக புதினா தலையும் மல்லி தலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்கிறோங்க. இதுக்கப்புறம் தம் போட ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 30 நிமிஷம் தம் போட்டு அதுக்கப்புறம் இறக்கினோம்னா அருமையான தம் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆச்சுங்க. நாம் தம் போட்டதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அருமையாக வெந்து வந்துருக்குங்க. நல்லா பாருங்கள் எப்படி குலையாமல் உதிரி உதிரியாக வருதுன்றதை பாருங்கள். இதுக்கு தாங்க தண்ணி அளவு ரொம்ப முக்கியங்க. மறந்துடாதீங்க, 1க்கு 1.5 அந்த அளவில் தண்ணியை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தம் பிரியாணி ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதேமாரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். பாப்பா ஸ்வீட்டா சாப்பிடுறதுல அது ஸ்வீட் மட்டும் சாப்பாடுன்னு நினைச்சிருச்சு. ஸ்வீட் நல்லா இருக்குதா சாப்பிடுதோ? ஸ்வீட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். செம்மையா இருக்கும்.